பொதிகையில் பிறந்த தமிழுக்கும் குமரி கண்டத்தில் தோன்றி உலகமெல்லாம் எங்களினுடைய கால் தடம் பதியாத இடமே இல்லை என்று பெருமை படக்கூடிய அளவிற்கு உலகமெல்லாம் பறந்து விரிந்து கிடக்கும் தமிழர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டு தமிழரின் அன்பு வணக்கம். ஒரு வாரமாக எனக்கு தொண்டையில் புண்ணு, தொண்டையில் பிரச்சனை. என்னுடைய தொண்டை வலி என்பதால் என்னுடைய தொண்டை நான் ஒரு வாரமாக மறந்து விட்டேன். என்னுடைய தொண்டையை நான் ஒரு வாரமாக மறந்து விட்டேன். ஆனால் கார்த்திகா அக்காவையும் பாபு அண்ணனையும் பார்த்த பின்புதான் தெரிகிறது என்னுடைய தொண்டை நான் மறந்தேனே தவிர தமிழுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டை நான் என்று மறந்ததில்லை என்று. நான் என்னுடைய புத்தக விமர்சனத்துக்குள் போவதற்கு முன்னால் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு போகிறேன் அவையோர்களினுடைய கவனத்திற்கு. நான் பிள்ளைகளை சுட்டிக்காட்டும் அளவிற்கு கோபால்சாமியோ வசீரோ இல்லை. விவாதத்தை எதிர்கொள்ளும் அளவிற்கு விமலா போல வீரமங்கை அல்ல. நான் உங்களை விட சிறிய ஒரு குழந்தை. ஐயா தியாகரமே சொல்லுவது போல அன்பாக பேச வந்திருக்கிறேன், நீங்களும் அன்பாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு மனமது செம்மையானால் என்று. புத்தகத்தினுடைய தலைப்பு புத்தகத்தை பற்றி பேசுகிறதா என்று கேட்டால் ஆம். நம்முடைய மனது செம்மைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று எனக்கு முன்னால் பேசிய அனைவருமே சொன்னார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், தியாக ரமேஷ் அவர்களினுடைய மனம் செம்மைப்பட்டதால் தான் இப்பேற்பட்ட ஒரு புத்தகமே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலும் அவர் சொல்வதை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதுல ஒரு கவிதை அவரே எழுதியிருக்காரு. மனமது செம்மையானால் என்ற தலைப்பில் அவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார் தன்னுடைய மனத்தை பற்றி. தன்னுடைய மனதை பார்த்தால் அவருக்கு பயமா இருக்கான். ஏன் தெரியுமா? அது ஓயாமல் ஒப்புமை பார்த்து கொண்டே இருக்கிறதாம். நம்ம மனசு அப்படிதாங்க, நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும், இருந்தாலும் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளோட நல்லா இருக்காங்க. எப்படி? நம்மை விட 2 மதிப்பெண்கள் நம்முடைய நண்பன் வாங்கி விட்டால் போடும், என்னை பார்த்துதானே இவனே எழுதுனா, இவனுக்கு எப்படி அந்த வாத்தியார் 2 மார்க் போட்டாரு? 1000 தான் நாம் 1500 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரவங்க 2500 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்திருக்கிறாங்களே. இது மிகப்பெரிய சிக்கல். காரணம், நம்முடைய மனம் என்பது நம்மிடம் இருப்பதை வைத்து என்றுமே அமைதி காணாது, ஒப்புமை பார்த்து கொண்டே இருக்கும். அதை அவர் அழகான ஒப்புமையோடு சொல்கிறார். ஒரு சிறிய குழந்தை எப்படி தாய்ப்பாலிற்காக இயங்குமோ அது போல்தான் நம்முடைய மனது இயங்கி கொண்டிருக்கு அப்படிங்கிறாரு. எப்பொழுதுமே நம்முடைய மனம் கொடுப்பதை பற்றி எண்ணுவதே கிடையாது. எப்படியாவது அடுத்தவங்க நம்ம வாங்கிக்கணும் என்பதை பற்றி தான் நம்முடைய மனது சிந்திக்கிறது என்பதுதான் இந்த இடத்தில் தியாக ரமேஷ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். அதே போல அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த கசப்பல்ல இனிப்புல எல்லோருமே அந்த கவிதையை பேசிவிட்டார்கள். காரணம், எப்பொழுதுமே ஒரு கவிஞனாக இருக்கலாம், ஒரு பேச்சாளனாக இருக்கலாம், எப்பொழுதுமே கடைசி பந்தில் தான் சிக்ஸர் அடிப்பார்கள். ஆனால் தியாக ரமேஷ் முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்து விட்டார். காரணம், அந்த கவிதைக்கு உண்டான வலு என்பது அவ்வளவு உண்டு. ஏன்னா கசப்பல்ல இனிப்பு என்பது போல பாகற்காய் கசக்கும் தான், ஆனால் அந்த கசப்பு என்பது மிகவும் இனிமையானதுங்கிறாரு அவர். ஏன் எனக்கு இனிமையானதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தேன்னா அது உண்மையாக இருக்கு. நான் கசப்பு தாண்டான் உண்மையா இருக்கு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உணவு களவாமே வேண்டும் என்று வள்ளலார் சொன்னாரு. அந்த வள்ளலார் சொன்ன விடயத்தை தியாக ரமேஷோடு நான் பொருத்தி பார்க்கிறேன் என்பதுதான் இங்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அது போலத்தான் அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு அதே கவிதையில. நமக்கு ஒவ்வாத ஒன்று, நமக்கு பிடிக்காத ஒன்று இன்னொருவருக்கு மருந்தாக கூட அமையலாம். நமக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் இன்னொருவருக்கு மருந்தாக கூட அமையலாம். இதை நம்முடைய மனம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மிகவும் அருமையா நம்முடைய தியாக ரமேஷ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போலதான் இந்த புத்தகத்தை நாம் படித்தோம் என்றால், இந்த புத்தகம் என்பது பேசாத தலைப்பே இல்லை என்று என்னுடைய தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள். நான் இவ்வாறு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த புத்தகம் பேசாத தலைப்பு இல்லை என்று சொல்லுவதை விட இந்த புத்தகம் பேசக்கூடிய தலைப்பே ஒன்றே ஒன்றுதான், அன்பாய் இரு. இந்த ஒற்றை வரியின் கீழ் இந்த புத்தகத்தை அடக்கி விடலாம். காரணம், யாரிடம் அன்பாய் இருக்க வேண்டும்? முதலில் நீ உன்னிடம் அன்பாய் இரு. பிறகு உன்னை நீ நேசிப்பது போல ஒவ்வொரு உயிரையும் நேசி, ஒவ்வொரு மனிதனையும் நேசி என்பதுதான் தியாக ரமேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தினுடைய வாயிலாக நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த புத்தகத்தை நான் படித்த பிற்பாடு நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்ற கடமைப்பட்டுள்ளேன். எப்பொழுதுமே ஒரு கவிஞன் எப்பொழுது பிறக்கிறான் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால், ஒரு கவிஞன் காதலித்தால் கவிஞன் ஆகிறார். ஒரு கவிதையே உண்டு, தேர்தலில் தோற்றவர்கள் எல்லாம் ஆளுநர்கள், கவர்னர்கள் ஆகிறார்கள், காதலில் தோற்றவன் எல்லாம் கவிஞன் ஆகிறான் என்று நான் சிந்தித்தேன். ஒருவேளை தியாக ரமேஷும் காதல் செய்திருப்பாரோ என்று. ஆம், தியாக ரமேஷும் காதல் செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த புத்தகத்துல அவரே ஒரு கவிதை எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, தேன் கூட தகட்டுமா ஆனா நீ என்ற ஒரு கேள்விக்குறியோடு அவர் முடித்திருப்பார். இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன்,
நான் எழுதியதெல்லாம் காதல் கவிதையே கிடையாது இதற்கு முன்னால். காரணம், அந்த அளவிற்கு காதலையும் அன்பையும் இந்த புத்தகத்தினுடைய வாயிலாக நம்முடைய தியாகதமேஸ் அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அதேதான் அவர் காதல் சூழ் உலகு என்ற தலைப்பில் இந்த புத்தகத்துல இன்னொரு கவிதை எழுதியிருக்காரு. நாம் அடுத்தவரிடம் விரும்பும் எதுவும் நம்மிடம் இருந்து தொடங்கட்டும் என்கிறார். நம்மிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது நன்றாக இருக்கலாம், இது நன்றாக இருக்கலாம், ஆனால் நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ளப் போகிறோம்? எனவே பிறரிடம் நீ விரும்பக்கூடிய மாற்றத்தை நம்மிடம் இருந்து தொடங்கட்டும் என்று அவர் சொல்கிறார். அப்படி நம்மிடம் இருந்த அந்த அன்பு என்பது தொடங்கப்பட்டால் என்ன ஆகும் அவர் அழகா சொல்லியிருக்காருங்க. உக்ரைனினுடைய தோள்களில் கூட ரஷ்யாவினுடைய கைகள் அமருமா. அதாவது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு சின்ன கவிதை, இதை நான் படிக்கும் பொழுது அன்பு என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம், நம்மிடம் இருந்து ஒரு மாற்றத்தை பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு கவிதையிலே ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போரை கொண்டு வந்து, நீ உன்னிடமிருந்த அன்பை பிறருக்கு கொடுத்தீர் என்றால், இந்த உலகத்தில் மாற்றக்கூடிய அன்பையும் மாற்றத்தையும் உன்னிடமிருந்து தொடங்கினீர்கள் என்றால், இந்த உக்ரைன் நாட்டில் கூட, உக்ரைனினுடைய தோளில் கூட ரஷ்யாவினுடைய கைகள் விழும் என்று ஒரு கவிஞர் சொல்கிறான் தெரியுமா? அதுதான் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்முடைய முன்னவர்கள் சொன்னதுக்கான எடுத்துக்காட்டு. அவர் எங்கு சென்றாலும், நான் இந்த இடத்தில் சொல்கிறேன், அவர் சிங்கப்பூரில் வசித்தாலும் சரி, இல்லை மலேசியாவில் வசித்தாலும் சரி, இல்லை இலங்கையில் வசித்தாலும் சரி, அவர் தமிழர். அதற்கு ஒற்றை வரி இதுதான். எனக்கு இந்த கவிதையிலேயே, இந்த புத்தகத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, ஐயா சொன்னது போலவே இந்த புத்தகம் என்பது இப்பொழுது பிறருக்கு எப்படியோ எனக்கு தெரியவில்லை, இந்த ஒரு வார காலத்திலேயே நான் என் மீது அதிகம் அன்பு செலுத்திய இருவரை இழந்த வாரம். ஒருவர் கவிஞர் நந்தலாலா, இன்னொருவர் நேற்று இந்த புத்தகத்தை பற்றி இரவு ஒரு 10:30 மணி இருக்கும் கோபால்சாமி அண்ணனிடம் பேசிய பிற்பாடு சிலம்பு தமிழ்ச்செம்மல் முத்துமணி ஐயா அவர்கள், அவர் நேற்று இரவு காலமானார் என்ற ஒரு செய்தியும் என்னிடம் சேர்ந்தது. அப்பொழுது சரியாக இருக்கும், நான் 11:30 மணிக்கு எனக்கு சேர்ந்தது. நான் அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது உயிர் பட்டாம்பூச்சி என்ற ஒரு தலைப்பிலே நம்முடைய தியாகதமேஸ் அவர்கள் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ஒரு பட்டாம்பூச்சி நாம் எப்படி பிறந்து, எப்படி வாழ்ந்து, எப்படி செல்கிறோம், ஒரு பட்டாம்பூச்சியாக நம்முடைய உயிர் பறந்து போய்விட்டது என்று. நான் அப்பேற்பட்ட பட்டாம்பூச்சியாகத்தான் கவிஞர் நந்தலாலாவையும் பார்க்கிறேன், நம்முடைய கவிஞர் முத்துமணி ஐயாவையும் பார்க்கிறேன். ஒரு கவிஞனுக்கான மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? நந்தலாலா அவர்கள் அழகாக சொல்வார்கள், எவ்வளவு பெரிய எழுத்தாளனாக இருந்தாலும் அனைவரும் படிக்கக்கூடிய அளவிற்கு சுலபமாக ஒரு கவிதையை எழுதுபவனும், சுலபமாக தன்னுடைய எழுத்தை அமைத்துக் கொள்பவனும் தான் ஆகச்சிறப்பான எழுத்தாளர். அந்த வகையில் தியாகதமேஸ் தான் என்னை பொறுத்தவரை ஆகச்சிறப்பான எழுத்தாளர். காரணம், இந்த புத்தகத்தை ஒரு வழக்கறிஞரால் படிக்க முடிகிறது, ஒரு முதுகலை தமிழ் மாணவியால் படிக்க முடிகிறது, ஒரு இளங்கலை தமிழ் மாணவனால் படிக்க முடிகிறது, ஒரு ஐயாவால் படிக்க முடியாது, தமிழ் பேசக்கூடிய பாரதிதாசன் மீது பற்று கொண்ட செயலாபதி ஐயாவால் படிக்க முடியாது, அம்மா கார்த்திகாவால் படிக்க முடியாது, இயற்பியலையும் இலக்கியத்தையும் இதுக்கண்களாக கொண்ட என்னாலும் படிக்க முடியாது, ஒரு பள்ளி மாணவனாலும் பள்ளி மாணவியாலும் கூட இந்த புத்தகத்தை படிக்க முடியும் என்று சொன்னால், அதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஆக சிறப்பான நான் வைக்கக்கூடிய விமர்சனம். இவர்கள் எல்லாம் சொன்னார்கள் எழுத்துப்பிழை உள்ளது, உண்டுதான், எனக்கு தெரியல. அதே போல நீங்கள் எல்லாம் விவாதம் செய்தீர்கள், உண்டுதான். ஆனால் ஒரு புத்தகம் எழுதுவது என்பது, ஒரு தாய் 9 மாதத்தில் பிரசவித்து வருவாள், ஆனால் இந்த புத்தகத்திற்கு அவர் போட்டக்கூடிய வழி இருக்கு தெரியுமா? அது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதுவும் நானும் என்ற ஒரு தலைப்பில் அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். நம்ம இருக்கக்கூடிய இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மரம் சொல்கிறதா, ஒரு மரம் சிந்திக்கிறதா, என்னுடைய நிழலில் ஒரு மரம் இருக்குன்னு வைங்களேன், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு மரம் இருக்கு என்றால் என்னுடைய நிழலில் பல நின்று தலைக்கிறார்கள். ஒரு மரத்தினுடைய நிழலில் நாமெல்லாம் இப்ப இந்த வெயில் காலத்துல போய் நம்மெல்லாம் போய் நிக்கிறோம் அப்படின்னா, அந்த மரத்தினுடைய நிழல்ல நம்மெல்லாம் போய் இலைப்பாறுதல் செய்கிறோம். ஆனால் தன்னுடைய நிழலில் அந்த மரத்தால் நிற்க முடியாது. இது ஒரு எழுத்தாளனோட வாழ்க்கைங்க, இது ஒரு எழுத்தாளனோட வாழ்க்கைங்க. இந்த புத்தகத்தை கொண்டு அவர் என்ன சம்பாதித்தார் என்று பலர் அவரை கேள்வி கேட்டிருக்கலாம். இந்த காணொலியினுடைய வாயிலாக நான் அவருக்கு பதில் சொல்கிறேன். உங்களினுடைய இந்த மரம் என்று நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால், உங்களினுடைய நிழலில் தான் நாங்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் உங்களால் இளைப்பாற முடியவில்லை என்று தயவு செய்து கவலைப்படாதீர்கள். காரணம், சிங்கப்பூரில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்களை போன்ற உதவி வாங்கி கொடுத்தது இந்த புத்தகம் தான். எனவே உங்களால் இளைப்பாறவில்லை என்றாலும் நான் சொல்கிறேன், இது இயற்கை என்பதை நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அது போலதான் இந்த இடத்தில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, வாழ நினைத்தால் வாழலாங்க, வாழ நினைத்தால் வாழலாம். இது அவர் வைத்த தலைப்பு. காரணம் என்ன அப்படின்னா, அண்ணன் சொன்னார் என்ன அப்படின்னா, இயற்கை என்பது, மன்னிக்கவும், மரபு கவிதை என்பது இயற்கை மரணம், புது கவிதை என்பது தற்கொலை. இதை தியாகதமேஸ் அவர்கள் எழுதிய போது எனக்குமே இந்த வரி ரொம்ப சிந்திக்க தூண்டியது. எதுக்கு அவர் புது கவிதையை தற்கொலையோடு ஒப்புமைப்படுத்தி இருக்கான்ட்டு. அவருக்கும் அந்த சந்தேகம் உண்டது, எனக்கும் அந்த சந்தேகம் வந்தது. நான் இவ்வாறு சிந்தித்து பார்த்தேன். என்ன அப்படின்னா, நான் செயலாபதி ஐயா, கேசவன் ஐயா போன்றவர்களை ஒரு மரபு கவிதையாக பார்க்கிறேன். வயசானவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது, நீங்கள் அனுபவசாலிகள் என்பதால்.
நீங்கள் எல்லாம் பல விடயங்களை, பல கஷ்டங்களை, ஏனால் எங்களுக்கு முந்தைய சமுதாயம் பல பிரச்சனைகளை, பல சமுதாய சிக்கல்களை சந்தித்து இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. காரணம், நீங்க தொட்ட இடத்தில் இருந்துதான் நாங்கள் தொடங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி நின்ற உங்கள் சமூகத்தை அவர் இயற்கை மரணம் என்று சொல்வதற்கு காரணம், இந்த உலகத்தால் எந்த சிக்கல் வந்தாலும் நீங்கள் தங்களினுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள மாட்டீர்கள். ஆனால் புதுக்கவிதை என்று அவர் யாரை சொல்கிறார் என்றால், என்னை போல, என்னுடைய நண்பன் வசீலை போல, அன்பு அண்ணன் கோபால்சாமியை போல இளைய சமுதாயத்தை அவர் சொல்வதற்கு காரணமாக நான் பார்ப்பது, இந்த இளைய சமுதாயம் எதற்கோ தற்கொலை செய்து கொள்கிறது. முடி ஒழுங்கா வெட்ட சொன்னா தற்கொலை பண்ணிக்கிறான். அதே போல எதற்கோ தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதனால்தான் இந்த புதுக்கவிதை என்பதை அவர் தற்கொலை என்று ஒப்புமைப்படுகிறார். அதே வரியில் அவர் அதே கவிதையில் இன்னும் அழகாக சொல்கிறார், வாழ நினைத்தால் வாழலாம் என்பதற்கு ஒரு ஊமை முயற்சி செய்தால், நன்றாக சிந்தித்து பாருங்கள், ஒரு ஊமை முயற்சி செய்தால் அவனினுடைய முனகல் கூட கீதமாகும் என்று சொல்கிறார். ஒரு ஊமை முயற்சி செய்தால் அவனினுடைய முனகல் கூட கீதமாகும் என்று சொல்கிறார். இதைவிட ஒரு வரி இந்த புத்தகத்தை பற்றி சொல்வதற்கு வேறு எந்த விடயமும் கிடையாது. இன்னொன்னு, இந்த விடயத்தில் அவர் பல விஷயங்களை சொன்னாலும் அடிப்படையில் மனிதனிடமிருந்து போக வேண்டிய ஒரு விடயமாக தியாகராமை சொல்வது ஆசை. காரணம், நெருப்பு தின்ன போகும் உடலுக்கு செருப்பின் மீது கூட ஆசைங்கிறாரு. நெருப்பு தின்ன போகும் உடலுக்கு செருப்பின் மீது கூட ஆசைங்கிறாரு. அதுலயுமே எனக்கு இவர் எழுதிய ஒரு கவிதை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை, இந்த புத்தகத்திலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை உண்டு. உதிரம் மட்டுமா பூக்கிறது பூ, அது காயாய், கனியாய், விதையாய் மீண்டும் மீண்டும் தன் இருப்பை பதிவு செய்ய இறப்பதற்கு மட்டுமா பிறக்கிறோம்னா? ஒரு பூ என்பது வெறும் கீழே விழுவதற்கு மட்டும் பிறக்கிறது கிடையாது. உதிர்வதற்கு மட்டுமா பிறக்கிறது பூ கிடையாது. அது கனியாகிறது, காயாகிறது, பூ ஆகிறது. நாம் இறப்பதற்கு மட்டுமா பிறக்கிறோம்? கிடையவே கிடையாது. இதந்த பின்னும் வாழ்வதற்காக பிறக்கிறோம். இதுதான் தியாக ரமேஷ் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம். நான் இவ்வாறாக சொல்லி முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. காரணம் என்ன அப்படின்னா, இதுல எனக்கு மிகவும் அவர் எப்படி எழுதுனான்னு எனக்கு தெரியல. இந்த பொம்மலாட்டம் என்ற ஒரு கவிதை எனக்கும் சரி, அண்ணன் கோபால்சாமிக்கும் சரி மிகவும் பிடித்த ஒரு கவிதை. ஏன் தெரியுமா? அந்த பொம்மலாட்டத்தில் அவர் இந்த கருத்தை தான் சொல்லி இருப்பார். என்ன அப்படின்னா, இந்த மனிதர்கள் இன்னொரு மனிதனை பொம்மையை போல ஆட்டி வைக்கிறார்கள் அப்படின்பாரு. நான் அதை யோசிக்கும் போது கோபாலன் என்ற சொன்னது, ஒருவேளை நம்ம பேசிக்கிட்டு இருந்த ஏதாவது கேட்டிருப்பாரோ ஐயா அப்படின்ட்டு. அது சொல்லிட்டு இறுதியா இவ்வாறு முடித்திருப்பார் பொம்மலாட்டம் கவிதையில். ஒரு பொம்மலாட்டத்திற்கு கைது மட்டும் போதாது, பொம்மைகளும் வேண்டும் என்று சொல்லியிருப்பார். இதை நான் வாசித்த பிற்பாடு கோபாலனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது, இங்கு யார் பொம்மைகள், யார் அந்த கைது, யார் அந்த பொம்மலாட்டக்காரன்? இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்டே விட்டுட்டு போனேன். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். காரணம், இந்த இடத்தில் இலக்கியத்தை பேசக்கூடிய எங்களை போன்ற பல பேச்சாளர்கள் பொம்மைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் பல மேடைகளில் என்பதுதான் என்னுடைய வருத்தம். புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். அந்த பொம்மலாட்டக்காரர்களிடமிருந்து இந்த பொம்மைகள் மீண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதையும் நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அதே போல அண்ணன் ஒரு சந்தேகம் சொன்னார். என்ன அப்படின்னா, அம்மா என்பது ஒரு சொல் கவிதை, அப்பா என்பது ஒரு சொல் வரலாறு என்று. இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளேன், கடமைப்பட்டுள்ளேன். ஏன் தெரியுமா? எல்லோருமே தங்களினுடைய தகப்பனினுடைய பெயரை முன்னோட்டமாக வைத்தவர்கள். நான் மட்டும் சுஜாதா என்ற என் தாயினுடைய பெயரை முன்னோட்டமாக வைத்தவர்கள். அதற்கு காரணம் உண்டு, அவர் சொன்னதற்கான அர்த்தமும் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதர். அந்த நபிகள் நாயகம் சொன்னார், என் தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார். பழனி பாபா அவர்கள் சொல்வார்கள், ஆங்கிலத்தில் ஒரு கோட்டை உண்டு. ஒரு ஆங்கிலத்தில் இவ்வாறு சொல்வார்கள், மதர் இஸ் அ ஃபேட், மதர் இஸ் அ ஃபேக்ட், வேறஸ் ஃபாதர் இஸ் அ ஃபெய்த் அப்படின்பார்கள். அதாவது அம்மா என்பவள் அடிப்படை உண்மை, தகப்பன் என்பவன் நம்பிக்கை. அம்மா சொன்னாதான் இவன் எனக்கு அப்பானே தெரியும். ஆனால் அம்மா என்று எனக்கு யாருமே சொல்ல தேவை கிடையாது. நான் ஏன் இந்த கவிதையும் வரலாறையும் சொல்ல வேண்டும் என்றால், அம்மா என்பவள் ஒரு சொல் கவிதை என்றால், கவிதையை யாருக்கும் உங்களிடம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கவிதை உங்களுக்குள் இருக்கிறது, தானாக பிறக்கும், அதுதான் அம்மா. ஆனால் வரலாறு என்பது ஏதோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவரால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அது நல்லதோ கெட்டதோ சரியோ பிள்ளையோ. ஆனால் கவிதைகள் என்பது நம்மிடமிருந்து பிறப்பது, வரலாறு என்பது யாரோ ஒருவர் நமக்கு சொல்லி தெரிவது. எனவே அம்மா என்பவள் எப்பொழுதுமே கவிதை தான், அப்பா என்பவர் எப்பொழுதுமே வரலாறு தான். இதுதான் தியாக ரமேஷ் இதை நோக்கத்தில் கொண்டாகத்தான் நான் எழுதுவதாக பார்க்கிறேன். நான் கடைசியா இந்த ஒரு 2 கவிதைகளை சொல்லி என்னுடைய முறையை முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காரணம், எல்லோரையும் சீக்கிரமாக முடிக்க சொல்லிவிட்டு கடைசியாக பேசுபவன் சீக்கிரம் முடிக்கவில்லை என்றால் பெரிய சிக்கலாகிவிடும். அடுத்த விவாத அரங்கத்திற்கு நீங்கள் எல்லாம் தயாராகி விடுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் இந்த ஒரு 2 கவிதைகளோடு முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த 2 கவிதைகள் என்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை. இந்த புத்தகத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மனப்பூனை என்ற தலைப்பில் அவர் எழுதிய கவிதை. எலியை காணும் வரை, கொஞ்சம் சிந்தியுங்கள், எலியை காணும் வரை நம் மனப்பூனை உறங்கும். ஒரு எலியை பார்க்கிற வரைக்கும் நம்முடைய மனசு அப்படிங்கிறது எப்பயுமே தூங்கிக்கிட்டு இருக்குமா. எலியை கண்டுவிட்டால்
நேரங்காலம் பார்க்காமல் வேட்டையாட கிளம்பும். ஆனால் என்ன ஒன்று என்றால், நாம் ஒவ்வொருவருக்கும் எலிகள் என்பது வேறு வேறாக இருக்கிறது. நம்முடைய மனசு என்பது ஒரு பூனை. அது எலியை காணும் வரை அமைதியா இருக்குண்டா, ஆனால் அந்த எலியை கண்டுவிட்டால் ஓட ஆரம்பிக்குண்டா. ஆனால் அவர் கடைசியா இப்படி முடிச்சிருக்காரு, நம்மை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு எலிகள் என்று. இந்த கவிதையை நான் புரிந்து கொண்டு விட்டேன், நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். அதனால்தான் கைத்தட்டாமல் இருக்கிறீர்கள். புரிந்து கொண்ட பிற்பாடு நிச்சயமாக நீங்கள் கைத்தட்டுவீர்கள். நான் கடைசியாக இந்த கவிதையை சொல்லி என்னுடைய உரையை முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், எழுத்தாளனை எழுத்து வாழ வைக்கும் என்ற கவிதை. மனப்பூனை கவிதையா? மனப்பூனை, அதான் மனப்பூனை கவிதை. எலியை காணும் வரை நம் மனப்பூனை உறங்கும். எலியை காணும் வரை நம் மனப்பூனை உறங்கும். மனப்பூனை, மனத்தை பூனையோட ஒப்புமைப்படுத்துகிறார். ஒரு எலியை காணும் வரை நம்முடைய மனப்பூனை உறங்கும். எலியை கண்டுவிட்டால் நேரங்காலம் பார்க்காமல் வேட்டையாட கிளம்பும். என்ன ஒன்று, நாம் ஒவ்வொருவருக்கும் எலிகள் வெவ்வேறு. எலிகள் வேறு வேறு. நான் கடைசியாக இந்த கவிதையை சொல்லி முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காரணம், இந்த கவிதை மட்டும்தான், மித்த கவிதைகள் எல்லாம் வரிகளோடு எழுதப்பட்ட கவிதைகள். இந்த புத்தகத்தில் இந்த ஒரு கவிதை மட்டும்தான் வழிகளோடு எழுதப்பட்ட கவிதை. தியாக ரமேஷினுடைய வழிகளோடு எழுதப்பட்ட கவிதை. காரணம் என்ன அப்படின்னா, எழுத்தாளனை எழுத்து வாழ வைக்கும். இதை நான் முதலில் படித்த பிற்பாடு பொய் என்றுதான் நினைத்தேன். எந்த எழுத்தாளன் எழுதி வாழ்ந்திருக்கான்? இது எந்த எழுத்தாளன் எழுதி வாழ்ந்திருக்காங்கதான் என்னுள் இருந்த ஒரு கேள்வி. ஆனால் நான் அந்த விடயத்தை எப்படி மாற்றினேன் என்றால், அவர் இந்த கவிதையில் அழகாக சொல்கிறார். கல்யாணம், நல்லா கேட்டுக்கங்க, ஏன்னா இங்க பல எழுத்தாளர்கள் இருக்கீங்க. கல்யாணம், காது குட்டு, மஞ்சள் நீராட்டு விழா, காரியம் என்றால் செய்கூலி சேதாரம் கூட பார்க்காமல் ஓடோடி செல்லும் நீங்கள். காது குட்டாகட்டும், கல்யாணம் ஆகட்டும், ஓடோடி செல்லும் நீங்கள் ஒற்றை மனிதனாய் பிரசவ வழியோடு யாத்து நூல் வெளியிடும் போது மட்டும் ஓடி வராமல் வெட்கமற்று வேடிக்கை பார்ப்பது ஏன்? ஏன்னா யாருமே வருவது கிடையாது. நீங்கள் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும் நம் வீட்டில் யார் நூல்கள் வெளியிட போகிறார்கள் என்றுதானே. எல்லாவற்றிற்கும் வரவு செலவு கணக்குகள் பார்க்கும் உங்களை நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் வராவிட்டாலும் எழுத்தாளனை எழுத்து வாழ வைக்கும். இரண்ட பின்னும் எழுத்தாகவே இருப்பான். நீங்கள் இறந்தால் 4 நாள் அழுவார்கள், 4 மாதம் நினைப்பார்கள். அப்புறம் அவ்வளவுதான். படைப்பாளனை கொண்டாட சமூகம் எப்போதும் எழுந்து நடக்காது, இற்று போய்தான் இருக்கும். இது சாபம் அல்ல, ஆதங்கம். நல்லா இருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளனினுடைய வழி. அது எழுத்தை படித்தவனுக்கும் எழுதியவனுக்கும் தான் தெரியும். ஏன்னா நல்லாதுங்கன்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. நீங்க நாசமா போங்கடான்னு திட்டி விட்டு முடித்து இருந்தால் கூட நான் இந்த அளவுக்கு பேசி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லாம் நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனால் இது உண்மையா என்று நான் சிந்தித்த போது எனக்கு நந்தலாலாவினுடைய உடலும் அவரினுடைய அந்த இறுதி மரியாதையின் சடங்கப்ப செய்யப்பட்டதுதான் ஞாபகம் வருது. காரணம், நான் அங்கு போனேன், நானும் பசீரும் தான் போனோம். போன போது நந்தலாலாவினுடைய உடல் இருந்தது. அவரினுடைய காலில் அவர் எழுதிய ஊர் வரலாறு புத்தகம் இருந்தது. நந்தலாலா நம்மை விட்டு போய்விட்டார் அப்படின்னு தான் நம்மளாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நானும் அப்படிதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அது போய் நந்தலாலா தான் எழுதிய ஊரும் வரலாறு புத்தகத்தில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார். நான் இவ்வாறு சொல்ல வேண்டும் என்றுதான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நாளை இன்று நந்தலாலா போய்விட்டதாக நாமெல்லாம் நினைவேந்தல் கூட்டம் போய் கொண்டிருக்கிறோம். நந்தலாலா இங்கு விட்டு என்னுடைய நண்பன் அழகாக எழுதியிருந்தான். நந்தலாலாவை நமக்கு பிடித்து போனது போலவே கடவுளுக்கு பிடித்து போய்விட்டது. எவ்வளவு நாள் தாண்டா நீங்க வச்சிருப்பீங்க, கொஞ்ச நாள் நான் வச்சுக்கிறேன் கூட்டு போன மாதிரி என்னுடைய நண்பன் கவிதை எழுதியிருந்தான். நந்தலாலா போயிருக்கலாம், ஆனால் நந்தலாலாவினுடைய சிந்தனையும் நந்தலாலாவினுடைய கவிதையும் நந்தலாலாவினுடைய எழுத்தும் அவரினுடைய ஊர் வரலாறு எழுதி கொண்டிருக்கிறது. என்னுடைய நண்பன் நாளை வசித் போய்விடலாம். அவன் எழுதிய போறப்போக்கில் ஒரு கவிதை இருக்கும். இல்ல போறப்போக்கில் ஒரு கவிதை இருக்கும். நான் இப்போது சொல்கிறேன், சுஜாதா சஞ்சய்குமார் நாளை போய்விடலாம். ஆனால் அவன் எழுத போகிற, நன்றாக சிந்தித்து பாருங்கள், எழுத போகிற ரோல் நம்பர் 42 3 சென்ட் நிலமும் இருக்கும். இப்போது உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இவன் எப்படி புத்தகம் எழுதினார் என்று. கிடையவே கிடையாது. இந்த புத்தகத்தை படித்த பிற்பாடு சொல்கிறேன், ஒரு புத்தகம், சில புத்தகம் நம்மளை வாசிக்க வைக்கும், எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கும். ஆனால் தியாக ரமேசன் இந்த மனமது செம்மையானால் புத்தகம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு புத்தகத்தை படித்து முடித்த பிற்பாடு அந்த புத்தகமே உங்களுக்கு இன்னொரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தி வைத்து விடும் என அனைவரும் சொல்லுவார்கள். நான் சொல்கிறேன், இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்து விட்டால் உங்களுக்கு இன்னொரு புத்தகத்தை அறிமுகம் செய்து வைக்காது. மாறாக உங்களை ஒரு புத்தகம் எழுத தூண்டும், உங்களையே ஒரு புத்தகமாக உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் என சொல்லி, இந்த புத்தகத்தை நீங்கள் எந்த காரணத்திற்காக எழுதினீர்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அன்று அவருடன் நான் அலைபேசியில் பேசும்பொழுது அவர் என்னிடம் சொன்னார், சஞ்சய் நீ நல்லா பேசுற, தயவு கூர்ந்து எழுத்து பக்கமும் வா. காரணம், பேச்சு என்பது போய்விடும்,
எழுத்து மட்டும்தான் நிற்கும் என்று. உங்கள் புத்தகத்தை முன்னுரையாக வைத்து நான் என்னுடைய புத்தகத்திற்கு தொடக்க உரை எழுதுகிறேன் என்று சொல்லி நல்ல புத்தகத்தை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அதை கேட்டு மகிழ்ந்த இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த அனைத்து நல்ல உள்ளத்தின் நன்றியும் வணக்கம்.